ரோமர் 12வது அதிகாரம் 4வது வசனத்தில் 8வது வசனம். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களிலும் ஒரே தொழில் இராதவர்களாக இருக்கிறது போல அநேகராக இருக்கிற நாமும் கிறிஸ்துவுக்குள் இப்போ ஒரே சரீரமாக இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருக்கிறோம். தொடர்ந்து வாசிங்க. கிருபையின்படியே நம்ம வெவ்வேறு உள்ள வரங்களாக இருக்கிறபடினால் சொல்லுகிற கேட்டதாக சொல்ல கடவன், ஊழிய செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதகத்திலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுதலிலும் தரித்திருக்க கடவன், பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனையில்லாமல் கொடுக்க கடவன், முதலாளியானவன் சாக்கிரதையா இருக்க கடவன், இறக்க செய்கிறவன் உற்சாகமாய் செய்ய கடவன். இவ்வளவான காரியங்களை ஏன் ஆண்டவர் தருகிறார்னா, நீங்கள் எந்த நிலையில் உங்களை ஆண்டவர் நிறுத்தி வைத்தாரோ அந்த நிலையில் நீங்கள் உறுதியாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நான் விட்டுட்டேன், நான் போயிட்டேன், நான் இதை செய்யாமல் மறந்துட்டேன்னு சொல்லுகிறதல்ல. செய்யப்பட்ட கொடுக்கப்பட்ட நற்கிரியில் உறுதிப்பட்டவர்களாய் சாக்கிரதை உள்ளவர்களாய் நிற்க கடவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லப்பட்டிருக்கிறது, ஊழிய செய்கிறவன் ஊழியத்தில், போதிக்கிறவன் போதகத்தில், புத்தி சொல்ல தரித்திருக்க கடவன், பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடு. இவ்வளமான எடுத்துக்காட்டாய். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப ஆண்டவர் அழுத்தமாய் ஆழமாய் சொல்லப்பட்ட காரியம் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ரோமர் புத்தகத்தில். அவயவங்கள் வேற வேற இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய அவை சன்னதியில் நம்ம ஒரே அவயவங்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அவயவங்கள் வேறாக இருக்கிறது போல செயல்கள் வேறையா இருக்கிறது. எல்லாருக்கும் ஒரே விதமாய் அல்ல. அல்லேலூயா. எல்லாருக்கும் விதமாக பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஒவ்வொருவனுக்கு ஒவ்வொரு அழைப்பாளர் கொடுத்திருக்கிறார். ஆனால் நான் மறந்து போயிட்டேன், நிற்க முடியல என்று சொல்லுகிறாள். இதில் ஒருவன் நிலைத்திருக்க கடவன்.